ஸோ ஹே காய்ஸ் எல்லாருக்குமே ஆட்டோமொபைல் குணத்தின் அன்பு வணக்கங்கள். ஸோ இன்னைக்கான வீடியோ நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு செம்ம யூனிக்கான டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு எலக்ட்ரிக் பைக்கை பற்றி நம்ம வந்து ரிவ்யூ பண்ண போகிறோம். இதுவரை நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த வித எலக்ட்ரிக் பைக்கை பற்றியும் எலக்ட்ரிக் காரை பற்றி நம்ம வந்து ரிவ்யூவே பண்ணல. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு எலக்ட்ரிக் பைக்கை பற்றி ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ பிகாஸ் இப்போ பெட்ரோல் விற்கிற விலையை பார்த்தா சீரியஸில் நினச்சி கூட பார்க்க முடியல. பிகாஸ் லிட்டருக்கு 104 ரூபா வந்து வந்துருச்சு. ஸோ இனிமேல் ஃபியூச்சரில் நம்ம நிறைய எலக்ட்ரிக் பைக்ஸ் அண்ட் எலக்ட்ரிக் கார்ஸை பற்றி ரிவ்யூ பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதை இந்த பைக் மூலமாக நம்ம வந்து தொடங்கி வைப்போம். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கான வீடியோ நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்விஎம் பிராணா எலக்ட்ரிக் பைக்கை பற்றி தான் ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ இந்த எஸ்விஎம் உடைய ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வரு மோட்டார்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த கம்பெனி வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் தான் வந்து இருக்குது, தமிழ்நாட்டில். ஸோ இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரிக் பைக்கை டிசைன் பண்ணி டெவலப் பண்ணி மேனுஃபேக்சர் பண்ணி இப்போ விற்பனை வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பைக் வந்து பார்த்தீங்கன்னா 2 விதமான வேரியன்ட்ஸில் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கிராண்ட் வேரியன்ட், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா எலைட் வேரியன்ட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த 2 வேரியன்ட்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றத வீடியோட கடைசியில். ஸோ இந்த வீடியோவில் வந்து எஸ்விஎம் பிராணா கிராண்ட் வேரியன்ட்னுடைய கம்ப்ளீட் ரிவ்யூ தான் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ அண்ட் எலைட்டுக்கும் இந்த வேரியன்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க நண்பர்களே. இந்த வீடியோ செம்ம இன்ஃபர்மேட்டிவாகவும் அதே சமயம் ரொம்ப யூனிக்காகவும் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வைஸ் ஃபஸ்ட்டு எஸ்விஎம் பிராணா கிராண்ட் வேரியன்ட்னுடைய லுக்ஸை பற்றி தான் பேச போகிறோம். ஸோ இந்த பைக் லுக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அதாவது ஏரோடைனமிக் டிசைன் அப்படின்னு எடுத்திங்கன்னா கவசக்கி Z900 பேஸ் பண்ணி அதாவது இன்ஸ்பயர் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. கைஸ் இந்த பைக்குடைய மோட்டர் அப்படின்னு பார்க்கும்போது BLDC மோட்டர் வந்து கொடுத்துறாங்க. அண்ட் ஃபைனல் டிரான்ஸ்மிஷன் அப்படின்னு பார்க்கும்போது டைரக்ட் டிரைவ் டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அண்ட் இந்த பைக்குடைய பேட்டரி அப்படின்னு பார்க்கும்போது 4.32 kWh லித்தியம் அயன் பேட்டரி வந்து கொடுத்துறாங்க. ஸோ இந்த பேட்டரி வந்து ஃபுல் சார்ஜ் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டிமேட்டடாக 4 hours 15 minutes வந்து ஆகும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு அப்படி இந்த பேட்டரி வந்து ஃபுல் சார்ஜ் ஆச்சு அப்படின்னா இந்த பைக்குடைய ரைடிங் ரேஞ்ச் அப்படின்னு பார்க்கும்போது 126 kilometers உங்களால் வந்து கவர் பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த பைக்குடைய பேட்டரி வந்து ஃபுல் சார்ஜ் ஆச்சு அப்படின்னா அந்த ஃபுல் சார்ஜுமே ட்ரை ஆகும்போது இந்த பைக் வந்து 126 kilometer வந்து கவர் பண்ணிடும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. கைஸ் அதுக்கடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பைக்கில் வந்து 4 ரைடிங் மோட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு எலக்ட்ரிக் பைக்கில் ரைடிங் மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பெரிய விஷயம் தான். ஸோ அது என்னென்ன ரைடிங் மோட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ், டிரைவ், ஸ்போர்ட்ஸ் அண்ட் ரிவர்ஸ் மோட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ ப்ராக்டிஸ் மோட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பைக்குடைய ஒரு லோ பவர் உங்களால் வந்து பார்க்க முடியும். அதாவது இனிஷியலாக நீங்கள் இந்த பைக் வாங்குறீங்க அப்படின்னா இந்த ப்ராக்டிஸ் மோட்டில் போட்டு நீங்கள் இந்த பைக்கோட வந்து செட்டில் ஆகலாம். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா டிரைவ் மோட் இருக்குது. ஸோ இந்த டிரைவ் மோட்டில் வந்து இந்த மோட்டருடைய ஒரு மாடரேட்டான பவர் இருக்கும். அண்ட் ஸ்போர்ட் மோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மோட்டருடைய ஒரு ஃபுல் பவரை நீங்கள் வந்து பார்க்க முடியும். ஓகேங்களா? ஸோ வந்து இந்த பைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் மோடும் வந்து கொடுத்துறாங்க. சீரியஸாக இது எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஏன் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஸ்லோப்பில் வந்து நிற்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த பைக்குடைய வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா நியர்லி வந்து ஒரு 160 kgs வரும். ஸோ ஒரு எலக்ட்ரிக் பைக்காக இருந்தாலும் உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப வெயிட்டான பைக் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ அப்படி இருக்கும்போது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஸ்லோப்பில் நின்றுறீங்க, நீங்கள் இந்த பைக்கை ஸ்லோப்பாக நீங்கள் வந்து ரிவர்ஸ் ஏற்றணும் அப்படின்னா உங்களால் வந்து தள்ளியே வந்து மேலே ஏற்றிட முடியாது. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எமர்ஜென்சி கண்டிஷனாக இருந்துச்சு அப்படின்னா ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் இந்த ரிவர்ஸ் மோட போட்டு நீங்கள் வந்து ஈஸியாக ஒரு 5 km/h வந்து இந்த பைக் வந்து ரிவர்ஸ் எடுக்க முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் இந்த மோடை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ கைஸ் அதுக்கடுத்து இந்த பைக்குடைய பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 0 to 60 km/h இன் ஜஸ்ட் 4 seconds வந்து ரீச் பண்ணியிருக்கு ஒரு எலக்ட்ரிக் பைக்காக. அண்ட் இந்த பைக்கோட டாப் ஸ்பீட் அப்படின்னு பார்க்கும்போது 123 km/h வந்து போக முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ ஒரு எலக்ட்ரிக் பைக்கு 123 km/h டாப் ஸ்பீட் என்பது என்ன பொறுத்தவரை போதுமான அளவு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ கைஸ் அதுக்கடுத்து இந்த பைக்குடைய பிரேக்கிங்கை பற்றி பேச போகிறோம். ஸோ இந்த பைக்குடைய பிரேக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் வந்து 275 mm dual டிஸ்க்கும், ரியரில் வந்து பார்க்கும்போது 240 mm சிங்கிள் டிஸ்க்கும் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் பிரேக்கிங் சிஸ்டம் அப்படின்னு பார்க்கும்போது கம்பைன்ட் ரியர் அண்ட் ஃப்ரண்ட் டிஸ்க் வித் ஆட்டோ ஜெனரேஷன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இதனுடைய முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் உங்கள் பிரேக்ஸ் அப்ளை பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நீங்கள் உங்களுடைய பிரேக்ஸ் அப்ளை பண்ணும்போதே நீங்கள் என்ன தான் அக்ஸலரேஷன் வந்து கொடுத்தாலும் வண்டி வந்து மூவ் ஆகாது, அதாவது மோட்டர் வந்து ரன் ஆகாது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் என்ன தான் பிரேக்ஸ் அப்ளை பண்ணும்போது என்ன தான் அக்ஸலரேஷன் கொடுத்தாலும் பிரேக்ஸ் மட்டும்தான் வண்டி வந்து கான்சென்ட்ரேட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த ஃபீச்சர். அதுக்கடுத்து இந்த பைக்குடைய சஸ்பென்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் வந்து டெலிஸ்கோபிக் சஸ்பென்ஷனும், ரியரில் வந்து பார்த்தீங்கன்னா மோனோஷாக் அப்சார்பர்ஸும் வந்து கொடுத்துறாங்க. அந்த டைமென்ஷன்ஸ் வெயிட் அப்படின்னு பார்க்கும்போது கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படின்னு எடுத்தீங்கன்னா 145 mm வந்து கொடுத்துறாங்க. ஸோ ஒரு மாடரேட்டான கிரவுண்ட் கிளியரன்ஸாக ரொம்பவே கம்மி இல்லை ரொம்ப அதிகம் அப்படின்னு வந்து சொல்ல முடியாது. ஸோ ஒரு மாடரேட்டான கிரவுண்ட் கிளியரன்ஸ் தான். பெரிய ஸ்பீட் பிரேக்கர்ஸ் நம்ம ஊர் பெரிய ஸ்பீட் பிரேக்கர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் பார்த்து ஏற்றணும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அண்ட் தென் இந்த பைக்குடைய வெயிட் அப்படின்னு பார்க்கும்போது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 165 kgs வரையும் வரும். ஸோ ஒரு எலக்ட்ரிக் பைக்காக ரொம்ப வெயிட்டான பைக் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக தான் ஓட்டணும். ஓகேங்களா? அண்ட் தென் இந்த பைக்குடைய இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்பீடோமீட்டர், டாக்கோமீட்டர். ஸோ டாக்கோமீட்டர் நான் சீரியஸாக எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. பிகாஸ் ஒரு எலக்ட்ரிக் பைக்கில் டாக்கோமீட்டர் வந்து கொடுத்துறாங்க, பெரிய விஷயம் தான். அண்ட் தென் கிளாக் வசதி, ABS லைட் அப்படின்னு வந்து கொடுத்துறாங்க.
ஸோ ஒரு இன்ஃபர்மேட்டிவான இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். அதுக்கடுத்து இந்த பைக்கினுடைய லைட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் வந்து தெரியுங்கன்னா செம்ம அட்ராக்டிவான டியூவல் எல்இடி ஹெட் லேம்ப்ஸும் ரியரில் வந்து எல்இடி டெயில் லேம்ப்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க கைஸ். அதுக்கடுத்து இந்த பைக் வந்து பார்த்தீங்கன்னா டியூப்லெஸ் டயர்ஸ் மற்றும் அலாய் வீல்ஸோட தான் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. அண்ட் கம்ஃபர்ட் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்பிளிட் சீட் வந்து கொடுத்துறாங்க. அதுக்கடுத்து ரைடர்ஸ் ஃபுட் பேக்ஸ், பில்லியான் ஃபுட் ரெஸ்ட், எலக்ட்ரிக் ஸ்டார்ட், அது மட்டும் இல்லாமல் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரைடிங் மோட்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க கைஸ். அதுக்கடுத்து இந்த கிராண்ட் வேரியன்ட் எந்தெந்த கலர்ஸ்லாம் ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. அதாவது மிஸ்ட்ரி பிளாக், ப்ரோக்ரெசிவ் கிரீன், பேஷனேட் ரெட், பர்ஃபெக்ட் ஒயிட் அப்படின்னு சொல்லிட்டு 4 விதமான கலர்ஸில் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. ஸோ கைஸ் இப்போ எஸ்விஎம் பிரானா கிராண்டோடைய ஒரு கம்ப்ளீட் ரிவ்யூ வந்து முடிச்சாச்சு. ஸோ இப்போ வந்து கிராண்ட் வேரியண்ட்டுக்கும் எலைட் வேரியண்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றத நான் வந்து சொல்ல போகிறேன். ஸோ பெருசாக ஒன்றும் டிஃப்ரென்ஸ் கிடையாது. ஸோ கிராண்ட் வேரியண்ட்டுடைய பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா 4.32 கிலோவாட் லித்தியம் அயன் பேட்டரி வந்து கொடுத்துறாங்க. ஸோ அதே நீங்கள் எலைட் வேரியண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 7.2 கிலோவாட் லித்தியம் அயன் பேட்டரி வந்து கொடுத்துறாங்க. ஸோ இதனால் என்ன ப்ரோ டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ரைடிங் ரேஞ்ச் தான் வந்து டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த கிராண்ட் வேரியண்ட் வந்து சார்ஜ் பண்ணால் உங்களுக்கு வந்து 4 hours 15 minutes எஸ்டிமேட்டட் டைம் வந்து எடுக்கும். அதே நீங்கள் எலைட் வேரியண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6 hours 30 minutes வந்து சார்ஜிங் எஸ்டிமேட்டட் சார்ஜிங் டைம் வந்து எடுக்கும். ஓகேங்களா? ஸோ ரைடிங் ரேஞ்ச் அப்படின்னு பார்க்கும்போது கிராண்ட் வேரியண்ட் வந்து உங்களால் வந்து 126 கிலோமீட்டர்ஸ் உங்களால் வந்து கவர் பண்ண முடியும். அதே நீங்கள் எலைட் வேரியண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 225 கிலோமீட்டர்ஸ் உங்களால் வந்து கவர் பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ ரைடிங் ரேஞ்சில் தான் டிஃப்ரென்ஸ் வரும். அண்ட் ப்ரைஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா கிராண்ட் வேரியண்ட் வந்து 2.3 lakhs வந்து ஆன் ரோட் ப்ரைஸ் வந்து வரும். அண்ட் எலைட் வேரியண்ட் வந்து பார்க்கும்போது 3 lakhs வந்து ஆன் ரோட் ப்ரைஸ் வரும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ வைஸ் அவ்வளோதான் இன்றைக்கான வீடியோ. அதாவது எஸ்விஎம் பிரானா எலக்ட்ரிக் பைக்னுடைய கம்ப்ளீட் ரிவ்யூ கொடுத்துருப்போம் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் கிராண்ட் அண்ட் எலைட் வேரியண்ட்னுடைய டிஃபரன்சியேஷனும் உங்களுக்கு வந்து சொல்லியிருப்போம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பெட்ரோல் விற்கிற விலைக்கும் டீசல் விற்கிற விலைக்கும் நம்ம எல்லாரும் கண்டிப்பாக எலக்ட்ரிக் பைக்ஸ் அண்ட் எலக்ட்ரிக் கார்ஸுக்கு தான் நம்ம மூவ் ஆன் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுடைய கருத்துக்களை வந்து மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சப்பனா மறக்காம நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அது பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போட்டு அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும். ஸோ நீங்களும் நம்ம சேனல் விசிட் பண்ணி பார்க்கலாம்னா மறக்காம விசிட் பண்ணி பாருங்கள். நம்ம நிறைய சூப்பர் கார்ஸ் அண்ட் சூப்பர் பைக்ஸை பற்றி ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த வீடியோஸ்லாம் நீங்களும் பார்க்கலாம்னாலும் தாராளமாக பார்க்கலாம். ஸோ கைஸ் இதோட பெட்டர் இன்ஃபர்மேஷனோட அடுத்த வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். until then bye from Automobile Gunnath.